Hi friends, welcome to another video. இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட டாடா டிகார் 2021 மாடல் எக்ஸட் ப்ளஸ் டாப் அண்ட் வேரியண்ட்டு மேனுவல் வெர்ஷன். ஸோ டாடா டிகார் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் அண்ட் ஏஎம்டி கியர் பாக்ஸோட அவைலபிளாக இருந்துச்சு. என்னோட கார் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் 5 ஸ்பீடு. ஸோ எக்ஸட் ப்ளஸ் டாப் அண்ட் வேரியன்ட் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் 2021. இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 20,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நான் அந்த காரை வந்து ஓட்டியிருக்கேன். என்னோட காருக்கு டயர் மாற்றின வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி வந்து என்னோட காரை ஃபர்ஸ்ட் டைம் வெளியில் கொடுத்து நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து ஷோரூம் பேஸ்டு சர்வீஸ் இல்லாமல் நான் வெளியில் வந்து கொடுத்து சர்வீஸ் பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ என்னோடய காரை வந்து என்னோடய ஃப்ரெண்டோட கராஜில் வந்து நான் கொடுத்து சர்வீஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கராஜ் பற்றி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எங்கே அந்த கராஜ் இருக்குது, எனக்கு வந்து அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் இருக்குது. டாக் வீல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஷாப் தான், அதான் என்னோடய ஃப்ரெண்டோட கராஜ். இந்த சர்வீஸில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட டாடா டிகாருக்கு ஃப்ரண்ட் பிரேக் பேட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன், இன்ஜின் ஆயில் மாற்றிருக்கிறேன், கியர் ஆயில் மாற்றிருக்கிறேன், ஏர் ஃபில்டர் ஆயில் ஃபில்டர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏசி ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதை வந்து மாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கியர் ஆயில் எதுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓவராலாக ஓட்டியிருக்கேன். பட் இருந்தாலும் வந்து கியர் பாக்ஸில் சம் நாச்சினஸ் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. யூஸ்வலாக டாட்டாவோட காசில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியர் பாக்ஸ் வந்து நாச்சினஸ் வந்து இருக்க தான் செய்யும். ஹியூண்டாய் அளவுக்கோ இல்லைனா மாருதி சுசுகி அளவுக்கோ வந்து சாஃப்டராக இருக்காது, ஸ்மூத்தராக இருக்காது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இருந்தாலும் வந்து என்னுடைய டாடா டிகாரில் வந்து ரிவர்ஸ் கியர் வந்து போகிறதுக்கு ரொம்பவே வந்து சிரமப்பட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து அதை சொல்லியிருந்தேன் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் வெஹிக்கிள் ஓட்டியிருக்கீங்க, இருந்தாலும் வந்து கியர் பாக்ஸ் ஆயிலை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம், 2,000 ருபீஸ் அந்த பக்கம் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ உடனே நான் என்ன சொல்லிட்டேன்னா சரி ஓகே மாற்றிருங்க அப்படின்னு சொன்னேன். மாற்றினதுக்கப்புறம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த காரில் நான் இந்த சர்வீஸ் தான் வந்து பண்ணியிருந்தேன். நான் பேச பேச வந்து உங்களுக்கு அந்த விஷுவல்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ இந்த டாடா டிகாருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடஸ்டன்ட் டயர்ஸ் வந்து போட்டிருந்தேன். ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க்கை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ நான் பண்ண அந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா டாக் வீல்ஸ் அப்படிங்கிற அந்த கராஜில் தான். ஸோ அந்த டாக் வீல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மால் செக்மெண்ட் கார்ஸ் மட்டும் இல்லாமல் BMW, பென்ஸ், ஆடி, ஜாகுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஹை பர்ஃபார்மன்ஸ் கார், ஹை அண்ட் லக்ஸரி கார்ஸ் எல்லாமே வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ சர்வீஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கார் எடுத்துட்டு நான் பாண்டிச்சேரி வரைக்கும் ஒரு டிரைவ் போயிட்டு வந்தேன். நல்லா தான் இருந்துச்சு, எல்லாமே வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய கான்டென்ட்ஸ் வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் டு பால்ஸ்அப் அண்ட் ஃபாலோ அவர் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் பால்ஸ்அப் அஃபிஷியல். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட்ஸில் வந்து எனக்கு கேளுங்க. ஐ see you guys in the next video. Bye.